ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ண பர்சனோட தாட்ஸ் என்ன, எனர்ஜிஸ் என்ன நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? அந்த யாருக்காவது போஸ்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரோ கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். Abundance, okay. Conditioning, okay. Rebirth, sorrow, let go, beyond the world, okay. Healing, transformation, maturity, nothingness, plunging to the forest, border. Okay, so bottom of the deck, existence. King of Swords, Six of Wands, okay. Death, King of Wands, Knight of Pentacles, High Priestess, Three of Swords, Lovers, Communication, Sun, Magician, Temperance. Four of Pentacles. Okay. ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ண பர்சனோட தாட்ஸ் என்ன, எமோஷன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லி ஸ்டடி கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அதை மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு இதில் ஃபைனல் விஷயம் அப்படின்னா, வீடியோ பார்க்குறவங்க மேபி மேரேஜ் ஆனவங்களாக இருக்கலாம். அப்படி நீங்கள் மேரேஜ் ஆனவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் பார்ட்னர் வந்து பயங்கர ஒரு கார்மிக்காக இருக்கலாம். கார்மிக் மீன்ஸ் நீங்கள் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு கேரோ, ஒரு லவ்வோ எதுவும் உங்களுக்கு கிடைக்கல நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு என்ன சொல்லுது, அந்த ஒரு பர்சனால் ஒன்லி உங்களுக்கு போர்டன் மட்டும் ஃபெயின் ஆகலாம். ஓகே, ஸோ நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்க்குற எதுவுமே உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் கிட்டிட்டு நம்ம சொல்லலாம். கார்மிக் சுச்சுவேஷனில் ஒரு சிலவங்க இருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப் வீடியோ பார்க்குறவங்க. அப்படி இல்லை அப்படின்னா சம்டைம் நமக்கு லைஃப் பார்ட்னர் தான் கார்மிக்காக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ நமக்கு அம்மா அப்பாவே சம்டைம்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு கார்மிக்காக இருப்பாங்க. ஸோ நம்ம எதிர்பார்க்குற ஒரு கேர் இருக்காது, லவ் இருக்காது. ஸோ நம்ம ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ஒரு விஷயத்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலி நமக்கு அதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஸோ நமக்கு கார்மிக்ங்கிறது நமக்கு ஆஃப்டர் மேரேஜுக்கு பிறகு தான் நம்ம லைஃப்பில் என்ட்ரு ஆகணும் அப்படிலாம் கிடையாது. மேரேஜுக்கு முன்னாடி நமக்கு பேரண்ட்ஸும் கார்மிக்காக இருக்கலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா மேபி நீங்கள் ஆல்ரெடி உங்கள் அந்த சைல்ட்ஹுட் லைஃப்லேயே நீங்கள் வந்து கார்மிக் சுச்சுவேஷனில் கடந்து வந்திருக்கலாம். தென் ஆஃப்டர் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், அந்த ஒரு பவுடர் கார்மிக்காக இருந்திருக்கலாம். ஓகே, சில சுச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இழந்தவங்களாக இருக்கலாம். ஓகே, அதுவும் பயங்கர ஒரு கார்மிக் சுச்சுவேஷனை நீங்கள் மாட்டிட்டு உண்டு. நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கேரிங் லவ் இது வரைக்கும் உங்களுக்கு யாருக்கிட்டே ப்ராப்பராக கிட்டிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, பட் இந்த ஒரு ஆக்சுவலி இப்போ நீங்கள் டீல் பண்ணுற ஒரு பர்சன் கூட உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே,
ஏதோ கிடைக்காத ஒரு விஷயம் கிடைச்ச மாதிரியும் ஏதோ எல்லாமே நமக்கு லைஃப்பில் ஒரு ஆத்மா திருப்தி நம்ம சொல்லுவோம்ல. இந்த ஒரு பர்சனையும் கூட ஜஸ்ட்டு பேசினா போதும், பழகினா போதும், ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணால் போதும், கான்டாக்டில் வந்தால் போதும், எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும், ஒரு ஆத்மா திருப்தி ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்சன் கூட உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு சம்டைம். ஓகே, எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு ஆக்சுவலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் கண்டிஷனிங் வச்சுட்டு. ஓகே, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், கமிட்மெண்ட் கேட்கக்கூடாது, கிளாரிட்டி கேட்கக்கூடாது, ஸ்டெபிலிட்டி கேட்கக்கூடாது. கடைசி வரைக்கும் உங்களை ஒரு கண்டிஷனிங் எனர்ஜியில் வச்சுட்டு உண்டு. நான் சொல்கிறது கேட்டு நீ முன்னோட்டு போனா அப்படின்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் நிற்பேன். நான் சொல்கிறது நீ கேட்கல அப்படின்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு பல டைம் நான் இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன், எனக்கு நீ ரூல்ஸ் போடக்கூடாது, நான் எனக்கு விருப்பம் இருந்தாலும் பேசுவேன், விருப்பம் இல்லைங்க பேச மாட்டேன். ஓகே, ஸோ ஒரு கண்டிஷனிங் எனர்ஜி வச்சுட்டாங்க இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் நின்றுட்டு உண்டு. ஓகே, ஆக்சுவலி உங்களுக்கு அத்தனை மாத்திரம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பெயின் உண்டு. ஆல்ரெடி நம்ம லைஃப்லேயே வந்து பல ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கோம். நம்ம எதிர்பார்க்குற ஒரு கேரிங் நம்ம இது வரைக்கும் யார்கிட்டே கிட்டிட்டு இல்லை. ஒட்டுமொத்தமாக நம்ம லைஃபே உடஞ்சி வரக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் நீங்கள் மீட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் அவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறது. பட் பார்த்த பிறகும் ஒட்டுமொத்தமாக உலகமே இப்படி தான் அந்த ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு ஃபீலாக இருக்குது. இங்கே யாரும் நமக்கு ஏற்ற மாதிரி இங்கே இல்லை. எல்லாருமே செல்ஃபிஷ். அவங்களுக்கு அவங்கவுங்க விஷயம் கரெக்டாக நடக்கணும், அவங்கவுங்க காரியம் கரெக்டாக நடக்கணும், அவங்க லைஃப்பில் நல்லா இருக்கணும், அவங்க லைஃப்பில் க்ரோ ஆகணும். எல்லாருமே இங்கே செல்ஃபிஷாக இருக்காங்க. நம்மளை மாதிரி இங்கே யாரும் இல்லைன்னு ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு இங்கே ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, இந்த ஒரு போர்ஷனும் பயங்கரமாக கண்டிஷனிங் உங்களுக்கு இது ஒரு போர்ஷன் வச்சுருக்க கண்டிஷன் வச்சுட்டு உங்களுக்கு மனசில் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் கமிட்மெண்ட் இஷ்யூ இருக்குது. கமிட்மெண்ட் கிடைக்கிறது பயங்கர போடு. எனக்கு ஏன்னா அவங்களே இவர் கம்பேர் பண்ணி வச்சுட்டோம். நம்ம நீ என்ன சொல்கிறது, உன்னோட சுச்சுவேஷன் இது, என்னோட சுச்சுவேஷன் இது, உன்னோட ரேஞ்ச் இது, என்னோட ரேஞ்சு இது. ஓகே, எனக்கு மேரேஜ் ஆகலை, அவருக்கு மேரேஜ், இந்த மாதிரி சில கம்பேரிஷன் எனக்கு ஒரு போர்ஷன் வச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு மனசிலாகிட்டு உண்டு. கடைசி வரைக்கும் இவர் சொல்கிறத கேட்டு தான் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு போகணும். பட் இதை கமிட்மெண்ட்டும் கிடைக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு மனசிலாகிட்டு உண்டு. ஸோ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஆத்மார்த்தமாக நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட லெட்கோ சரண்டர் பண்ணிட்டு உண்டு. ஏன்னா லைஃப்பில் எல்லாமே இழந்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு பீஸ் கிடைக்குதுன்னு சொல்லும்போது அந்த ஒரு பீஸுங்கிறது இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் இந்த அளவுக்கு நம்மளை யாரும் கஷ்டப்படுத்திக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும்போது நீங்களும் ரொம்ப சைலண்டாக மாறிட்டு காரணம் சீக்கிரட்டிவாக மாறிட்டு. ஸோ ஒரு சில விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் லேர்ன் பண்ணிட்டு. ஸோ என்ன உலகம், இங்கே இருக்க எல்லாருமே பார்த்துட்டேன், எனக்கு இங்கே இருக்க பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த ஒரு சுச்சுவேஷனிங்க ஆகிட்டு நம்ம சொல்லலாம்னு கேட்டான். எனக்கு என்ன தோணுனா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது உங்களுக்கு ஒரு இலூஷன் மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, என்ன சம் ரிலேஷன்ஷிப் நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீஷனை கொடுக்கும். பட் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆனே ஆக முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃபீல் ஆகிருக்கலாம். ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் கஷ்டத்தை மட்டும் தான் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். தென் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நமக்கு வந்து கூட கொஞ்சம் பெயினை கொடுத்துட்ருக்கு. சம் ரிலேஷன்ஷிப் பார்த்திங்க அப்படின்னா அது ஃபிசிக்கலாக நம்மளை பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணாது. பட் ஃபிசிக்கலாக அது நோ கான்டாக்டில் இருக்கலாம், பிளாக்கிங்கில் இருக்கலாம், செப்பரேஷனில் இருக்கலாம். பட் அது இன்னர் வைஸ் வந்து நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும், ரொம்ப காயப்படுத்தும், நம்ம ரொம்ப டவுன் ஆகும், எமோஷ்னலி வீக் ஆகும், 24/7 வந்து தாட்டில் இருக்கும். ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது இல்லூஷன் மாதிரி, ஒரு போத மாதிரி உள்ள அடிக்ட் ஆகி போயிட்டோமோ அந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஆகிட்டு உண்டு. இதில் அந்த வெளியும் வர முடியலை. தென் இந்த ஒரு போர்ஷன் உங்களுக்கு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. யாருக்கிட்டையும் அதையும் சொல்லி மனசிலாக்கவும் முடியல. ஒட்டுமொத்தமாக லைஃப்பில் ஸ்ட்ரகிள் இந்த ஒரு பர்சன் கொடுத்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸை பார்க்கும்போது இது வரைக்கும் நீங்கள் பட்ட ஒரு ஸ்ட்ரகிள்ஸுங்கிறது பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் அவங்களுக்கு ஃபீல் ஆகிட்டில்ல. இது வரைக்கும் நான் எத்தனையோ ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் அதை ஈஸியாக என்னால் ஓவர்டேக் பண்ண முடியுது அப்படின்னா இப்போ யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸுங்கிறது எனக்கு என்ன சொல்லுது, மூவ் ஆனே ஆக முடியலை. அந்த ஒரு பர்சனோட மெமரிஸில் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. எனக்கு என்ன சொல்லுது, ஃபிசிக்கலி ரிலேஷன்ஷிப் ஒன்று இன்னர் வைஸ் எனக்கு ரொம்ப க்ளோஸாக அட்டாச்சாக ஃபீல் ஆகுது. பட் என்னோட ஃபீலிங்ஸ் எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறதுக்கு அவங்களோட கேரக்டர் சரியில்லை. ஓகே, ஆக்சுவலாக ஆப்போசிட் பர்சனோட கேரக்டர் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ப்ராக்டிக்கல் கேரக்டர், எமோஷ்னல் கேரக்டர் கிடையாது. இப்போ சுத்தமாக பணம் இந்த மாதிரி ஓடுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், சுத்தமாக ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டராக இருக்கலாம், ரூடான ஒரு கேரக்டர், கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னு ஒரு கேரக்டராக இருக்கலாம். இந்த ஒரு கேரக்டர் உங்களுக்கு மனசிலாக்கும் போது இவங்கிட்ட போய் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது ஒன்று தான், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் போகிறது ஒன்று, அந்த ஒரு தாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு உண்டு. ஓகே, ஸோ கஷ்டமோ நஷ்டமோ வலியோ வேதனையோ காதலோ மண்ணாங்கட்டியோ அதெல்லாம் நமக்குள்ளே இருக்கட்டும். அது வெளியே காட்டிட்டு ஒரு காரியம் இல்லை.
யூனிவர்ஸ் ஏன் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட லைஃப்பை முடிச்சு போடுறாங்களோ, இல்லைங்க இந்த மாதிரி ஒரு பர்சனை ஏன் தான் என் லைஃப்பில் கொண்டு வந்து விடுறாங்களோ, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தாட்டாக இருக்க ஃபீல் ஆச்சு அப்படி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு வீடியோவில் எனக்கு அப்படி தான் மனசாக எனர்ஜிஸ் நமக்கு வந்து ரிசீவ் ஆகிற எனர்ஜிஸை நமக்கு ஷேர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் கரண்ட்லி நீங்கள் வந்து சைலண்டாக மாறிட்டு சீக்கிரட்டிவாக மாறிட்டு காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் லைஃப்பில் அத்தனை மாத்திரம் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியாச்சு, லெசன்ஸ் லேர்ன் பண்ணியாச்சு. எல்லாருக்கிட்டேருந்து சரியான ஒரு லெசன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி எல்லாரையும் நம்பி டயர்ட் ஆகிட்டு டவுன் ஆகிட்டு. ஸோ இப்போ கரண்ட்லி நீங்கள் வந்து யூனிவர்ஸ் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். ஓகே, எல்லாருமே இங்கே போய் தான், எல்லாருமே இங்கே ஷெல்ஃபிஷ், அங்கே யாருமே உண்மையாக இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணி கரண்ட் நீங்கள் யூனிவர்ஸ்குள்ளே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கலாம், அட்டாச் ஆக ஆரம்பிச்சிருக்கலாம். உங்களுக்கு நீங்கள் பயங்கர இன்ட்யூட்டிவாக மாற்றிடும். இன்ட்யூஷன் உங்களுக்கு பக்காவாக கைட் ஆகுது. ஓகே, நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம நினச்சிட்ருக்கோம், நம்ம யூனிவர்ஸை ப்ரே பண்ணுறோம், நம்ம கடவுளை கும்பிடுறோம், கடவுளை எனக்கு அது கொடுக்கல இது கொடுக்கறி, நம்ம எல்லாருக்குமே ஒரு தோற்று இருக்கும். உண்மையாக நான் சொல்கிறேன். ஆக்சுவலி நம்ம யூனிவர்ஸ் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகும்போது, ரொம்ப அட்டாச்ட் ஆகும்போது நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்ட்யூஷன் பவர் நமக்கு கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் நம்ம டவுன் ஆகாத அளவுக்கு நமக்கு ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். எது வந்தாலும் ஓவர்டேக் பண்ணுறதுக்கான ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். கரண்ட்லி உங்களுக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் கிடச்சிடும்னு நம்ம சொல்லலாம். இன்ட்யூட்டிவாக நீங்கள் மாட்டுண்டு, சைலண்டாக நீங்கள் மாட்டுண்டு, சீக்ரெட்டிவாக மாட்டணும். உங்களுக்கு ஆக்சுவலி ஏதோ ஒரு சக்தி உங்களுக்கு கெயின் பண்ணுது. மேபி நீங்கள் உங்கள் சோலாக இருக்கலாம், அப்படி இல்லைங்க நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்ம கூட ஒரு டிவைன் பவராக இருக்கலாம். உங்களை கரண்ட் சுச்சுவேஷனில் கெயின் பண்ண ஆரம்பிச்சுட்டு நீ சைலண்டாக பொறுமையாக ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகாத, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று விட்டு எங்கேயும் போகாது, இது கட்டாயம் உனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு காரியம் இல்லையே. சுத்தமாக ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன்கிட்ட போய் பணம் தான் உலகம் வாழ்கிற ஒரு கேரக்டர்கிட்ட போய் கனத்தில் காட்டி எங்களுக்கு ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஒரு காரியம் இல்லைன்னு சொல்லும்போது அங்கே எதுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண அந்த ஒரு தோட்டுக்கு நீங்கள் வந்துடும். கரண்ட்லி உங்களுக்கு ஏதோ ஒரு சக்தி கெயின் பண்ணிட்டு இருக்கு நம்ம சொல்லலாம். பயங்கர இன்டியூட்டிவாக மாறிட்டு ஒரு சிலவங்க டேரக்கோட லீடராக இருக்கலாம், ஓகே ட்வின் ஃப்ளேம்ஸாக இருக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுது, இன்னும் ஒர்க்ஸோ மெடிடேஷனோ மேனிஃபெஸ்டேஷனோ ஏதோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் யூனிவர்ஸ் கூட க்ளோஸ் ஆகிட்டு அட்டாச் டிவைன் ஒரு பவரை நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டு ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இது ஒரு சக்தி உங்களை கரெக்டான வேலை கொண்டு போயிட்டுருக்குங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ இந்த வைப்ரேஷன் யாராக இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் இவரோட இது கேட்டிங்க அப்படின்னா கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி கர்மாவாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. கரண்ட்லி எனக்கு என்ன தோணுது அப்போ இந்த பர்சன் உங்களுக்கு பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு. ஓகே, என்ன சொல்கிறது, என்னை பற்றி நீயே அறிய வேண்டாம், உன்னை பற்றி நானும் அறிய வேண்டாம், நீ எங்கேயோ நான் எங்கேயோ இருக்கேன், எனக்கு லைஃப்பில் நடக்கிற விஷயம் உனக்கு தெரிய வேண்டாம், உன்னை பற்றி எனக்கு தெரிய வேணும்னு சொல்லிட்டு கரண்ட் இவர் உங்களுக்கு பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு ஒரு சைனாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம் நம்ம சொல்லலாம். ரூடாக நிற்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு மனசில் ஆகிட்டு என்ன சொல்கிறது, ஆத்மார்த்தமாக நீயும் நானும் சந்தோஷமாக செய்ய வேண்டிய இடத்துல நீயும் நானும் சேர வேண்டிய ஆட்கள் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ வேண்டிய ஆட்கள். பட் நீ என்கிட்ட நீ ஏன் தான் இப்படி ரூடாக நிற்கிறியோ, கடைசி வரைக்கும் நீ இப்படி தான் இருப்பியா, கடைசி வரைக்கும் என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷன் உனக்கு மனசிலாகாதா, இந்த ஒரு தாட் உங்களுக்கும் பல டைம் ஃபீல் ஆகிட்டோம். அந்த அளவுக்கு ஒரு ரூடாக நிற்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணிச்சுட்டு உங்ககிட்ட எல்லாருக்கிட்டே சுற்றிச்சு பேசுகிறாங்க. அப்புறம் உங்ககிட்ட எதையும் இவர் காட்டிக்கல, எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லை, எமோஷன்ஸ் இல்லை, என் லைஃப்பை விட்டு நீ போனது எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, நீ என் கூட பேசாமல் இருக்கல, எனக்கு எந்த ஒரு பாதிப்பு, மொத்தமாக நீ என் லைஃப்பில் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டாலும் ஒன்று, அந்த ஒரு சுச்சுவேஷனில் இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கார். ரூடாக ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டராக இவர் எத்தனை மாதிரி பவுண்டரி செட் பண்ண ரீசன் என்ன அப்படின்னா, இவரை நினைக்கிறது எதுக்கே காரியம் நடக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்கிற ஒரு கேரக்டர் தான் இவர். ஓகே, ஸோ ஆக்சுவலி இவர் லாஸ்ட் நைட் இவரோட தாட்ஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு வீடியோ பார்க்குறவங்க ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்கு ஆக்சுவலி மனசில் ஆகிட்டு. ஓகே, நீங்கள் உங்களுக்கு இன்ட்யூஷன் உங்களுக்கு சம்டைம் இன்ட்யூஷன் உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருக்கலாம், இந்த ரிலேஷன்ஷிப் எங்கேயும் போகாது, கமிட்மெண்ட் இஷ்யூ இருக்குது, டோட்டலி ரிலேஷன்ஷிப்பை நம்ம யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணலாம். மேபி இந்த மாதிரி டேரோ கார்ட் பார்க்க ஒரு டைம் உங்களுக்கு கைடன்ஸ் கிடச்சிருக்கலாம், இல்லைங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கைடன்ஸ் கிடச்சிட்டு. ஸோ அதனால தான் காரணம் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை லெட்கோ சரண்டர் பண்ணிட்டு நமக்கானதாக இருந்தீங்க, அதை நம்ம கையில் கொண்டு வந்து டிவைன் சேர்க்கட்டும். பட் நான் இதில் போராடுறதுக்கான ஒரு சுச்சுவேஷனில் இல்லை. போராடி டயர்ட், ஆல்ரெடி லைஃப்லேயே போராடி டயர்ட் ஆகிட்டு. இனிமேல் நான் இதில் போராடுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் நான் இல்லை. ஓகே, ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப்பை லெட்கோ சரண்டர் பண்ணிட்டோம். எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும், எனக்கே வந்து சேரணும் விதி இருக்கே கொண்டு வந்து சேர்க்கட்டும், அந்த ஒரு தோட்டத்துக்கு நீங்கள் வந்துட்டு. ஓகே, ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் அப்படின்னா,
இன்னொரு பர்சனோட லாஸ்ட் நைட் தாட் இவருக்கு ஆக்சுவலி இந்த ஒரு செப்பரேஷன் இவர் ரூடாக நிற்கிறார், அது உண்மையான விஷயமாகும். ஓகே, பட் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. இந்த ஒரு செப்பரேஷனில் இவருக்கு ஓப்பனாக சொல்ல போனால் ஹார்ட் பிரேக் ஏன்னா எக்ஸிஸ்ட் நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் ஆகும். ஸோ உங்களுக்கு எப்படி மூவ் ஆன் ஆக முடியாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது, சேம் அவருக்கும் ஃபீல் ஆகுது. பட் என்ன அப்படின்னா ஈகோ, ஆட்டிடியூட், நான் தான் பெரியவன், நான் நினைக்கிற காரியம் நடக்கணும்னு ஒரு கேரக்டர்னால இங்கே எல்லாம் சப்ரஸ் ஆக இவர் பண்ணிகிட்ருக்காரு. பட் இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு இவருக்கு ஒரு சில ரியலைசேஷன் வந்துட்டு. ஓகே, கரண்ட் இந்த பர்சனோட லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா 0. ஸோ நமக்கு இந்த ஒரு கார்டு வந்துருக்கு, நமக்கு கரெக்டாக பார்த்தா தெரியும். 0 ஒன்றும் இல்லை. ஓகே, ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி வெளியே எப்படி வேணாலும் காட்டிக்கலாம். பட் இவ்வளோ லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா கர்மா, நல்ல கர்மா ரிலேஷிப்பை எண்டை பாக்கிட்டு இல்லைங்க ரிலேஷிப்பில் உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இல்லை, இல்லைங்க உங்களை ஒரு மனுஷனாக மதிச்சுட்டு இல்லை, ஃபீலிங்ஸ் எமோஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை அப்படின்னு கரண்ட் இந்த பர்சன் நல்ல கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு இவருக்கு ஒரு ரியலைசேஷன் உண்டு. ஓகே, என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் என் லைஃப்பில் எனக்கு எதுக்கு வந்துச்சு. ஓகே, நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், அது தப்புக்கான ஒரு கர்மாவை அனுபவிக்கிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஓகே, நம்ம தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் நமக்கு கர்மான ஒரு விஷயம் இங்கே உண்டுங்கிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு வந்து எஸ் என் லைஃப்பில் அந்த நிம்மதி இல்லாமல் போனதுக்கும் என் லைஃப்பில் கரண்ட் நான் 0 ஆனதுக்கும் ரீசன் நான் தான். ஓகே, ஸோ அந்த ஒரு ரியலைசேஷன் இவருக்கு இவர் ஆக்சுவலி மனசில் ஆகிட்டு யூனிவர்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் இவர் ஆக்சுவலி எல்லா அபுண்டன்ஸ் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். நேற்று வரைக்கும் எனக்கு லைஃப்பில் எல்லா அபுண்டன்ஸும் கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஒரு சுகவாசியாக இருக்கலாம், ஒரு என்ன எல்லா சந்தோஷங்களையும் அடித்து முடிச்சு என்ஜாய் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். இவர் ஆக்சுவலி ஒரு ரியலைசேஷன் லாஸ்ட் நைட் வரைக்கும் ஃபீல் ஆகிட்டு என் லைஃப்பில் யூனிவர்ஸ் எனக்கு வந்து கேட்காமலே நிறைய விஷயங்கள் எனக்கு கொடுத்துட்டு நிறைய விஷயங்கள் எனக்கு பண்ணிட்டு. பட் கரண்ட்லி என்னை இந்த மாதிரி 0 ஆக்கிட்டு அப்படின்னா நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கான ஒரு கர்மாவை தான் நான் அனுபவிக்கிறேன். தப்பு பண்ணாமல் நமக்கு யூனிவர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளை கொடுக்க மாட்டாங்க ஒரு ரியலைசேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஓகே, நான் தப்பு பண்ணியிருக்கேன். ஓகே, ரிலேஷன்ஷிப்பை நான் இந்த ஒரு போர்ஷன் இவருக்கே மனசில் ஆகிட்டு ஒரு பக்கம் இவர் கர்மா அனுபவிச்சுட்ருக்காரு. இவருக்கு லைஃப்பில் ஒன்றும் ஓகே இல்லை 0. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தாட்ஸ் மைண்டில் வந்துகிட்டே இருக்குது, ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகுது, கனெக்ஷனை விடவும் முடியாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதே சேம் டைம் இந்த ரிலேஷனில் கண்டினியூஸாக இவர் உங்கள் நேம் பார்த்துட்ருக்கலாம், இவர் உங்கள் நேம் பார்த்துட்ருக்கலாம், இல்லைங்க உங்களை மாதிரி ஒரு போஸ்ட்டை பார்க்கலாம், இல்லைங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இவர் பார்த்துட்ருக்கலாம், ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இவர் பார்த்துட்ருக்கலாம். ஒரு பக்கம் இவர் டோட்லி 0 நிற்கிறாரு, கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு ஹாப்பினஸ் இல்லை. பட் அதே சேம் டைம் உங்களை பற்றின ஒரு மெமரிஸ் இல்லைன்னா உங்களை பற்றின ஒரு சயின்ஸ் இவருக்கு கண்டினியூஸாக கிடச்சிட்ருக்கு நம்ம சொல்லலாம். இந்த ஒரு பர்சன் ஆக்சுவல் ரியலைசேஷன் என்ன அப்படின்னா எஸ் இந்த ஒரு பர்சனை நான் சீட் பண்ணிட்டு கஷ்டப்படுத்திட்டு அவங்களுக்கு எமோஷன்ஸ்க்கு நான் வேல்யூ கொடுத்துடல, அவங்க மனசாட்சி என்ன புரிஞ்சுக்கிட்டு இல்லை. ஸோ அதனால தான் எனக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன் லைஃப்பில் வந்துட்டு. ஓகே, எனக்கு இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வரக்கூடிய ஒரு டைமில் எனக்கு அபுண்டன்ஸாக இருந்துட்டு லைஃப்பில். கரண்ட் என் லைஃப் 0 நிற்குது, அப்புறம் அதுக்கு முழுக்க நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். இவருக்கு ரியலைசேஷன் உண்டு, நம்ம ஒருத்தவங்கள மதிச்சிருக்கணும், ஒருத்தவங்களுக்கு வேல்யூக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும். ஓகே, ஸோ இதுவும் என் லைஃப்பில் யூனிவர்ஸ் கொண்டு வந்து விட்டது தான். பட் அதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டல ஒரு ரியலைசேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. எனக்கு என்ன தோணு கரண்ட் நீங்கள் ஒரு கண்டிஷன் என்னதில் நிற்கிறீங்க. ஓகே, ஒன்றும் இல்லாத ரிலேஷன்ஷிப்பில் நான் இதுக்கு நிற்கணும். எனக்கு நான் எதிர்பார்க்குற ஒரு கேர் லவ் எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கிட்டிட்டு இல்லை. ஓகே, பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு ஏன்னா இவர் கூட உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல். அப்போ ஒன்றுமே எனக்கு இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் இதுக்கு நிற்கணும், கண்டிஷன் என்ன வச்சுட்டு எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்ட்ராங் நான் எதிர்பார்க்குற ஒரு கேர், ஒரு லவ், ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் எனக்கு கிடைக்கட்டும். அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன், இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் திங்க் பண்ணுறேன், அந்த ஒரு தாட்டுக்கு நீங்களும் வந்துட்டு. ஓகே, ஸோ இவர் உங்களை இப்போ சூஸ் இவர் உங்களை சூஸ் பண்ண ஒரு தாட்டில் தான் வந்துட்டு. ஏன்னா இவர் ஆக்சுவலி உங்களை பல தடவை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு கண்டிஷன் நின்றுட்டு அப்படின்னா காரணம் நீங்கள் ஒரு கண்டிஷன் நிற்கிறது இவருக்கு பயங்கரமாக ஒரு அட்ராக்ஷனை ஃபீல் ஆகிட்டு. இவர் ஆக்சுவலி இந்த ஒரு விஷயத்தை இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இல்லை, நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுவீங்க, இந்த மாதிரி சைலண்டாக மாறுவீங்க, சீக்ரெட்டிவாக மாறுவீங்க, ஃபீலிங்ஸ் எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் போவீங்க. இவர் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இல்லை. காரணம் உங்களோட வைப்ரேஷன் நீங்கள் சைலண்டாக சீக்ரெட்டிவாக மாறாத ஒரு நேச்சர் இவரை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணுது. இவர் ஆக்சுவலி நீங்கள் ஒரு கண்டிஷனிங் எனர்ஜியில் நிற்கிறது இவருக்கு அது ஒரு அட்ராக்ஷனாக ஏற்படுத்துது. இந்த இடத்துல இவருக்கு என்ன அட்ராக்ஷன் அப்படின்னா இன்னும் மிஞ்சுறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்களா, அந்த ஒரு அட்ராக்ஷன் தான். ஸோ அப்போ கரண்ட் நீங்கள் ஒரு கண்டிஷனில் நிற்கிறீங்க அப்படின்னா ஷோர் இவர் உங்களை சூஸ் பண்ணுவார்.
நீங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷன் முன்னாடி இவரை என்னோட மெசேஜ் பண்ணிட்டு வந்து ஓடி போய் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், இவரை நம்பலாம். அப்படின்னா கரண்ட்லி நீங்கள் அதுவும் நம்புறதுக்கு ரெடி இல்லை. எனக்கு நான் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டெபிலிட்டி, இல்லைங்க ஒரு கிளாரிட்டி, இல்லைங்க ஒரு கேர், லவ் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வேணும். இல்லைங்க நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன், இல்லைங்க நான் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன், இல்லைங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் எழுதி நீங்கள் வச்சுட்டோம்னா அதை இவரை அட்ராக்ட் பண்ணுது. இவர் உங்களை லாஸ்ட் நைட் இவரை சூஸ் பண்ண ஒரு தோட்டத்துக்கு தான் இவர் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் ரீபார்த்து வேணும் ஒரு தோட்டத்துக்கு வந்துட்டு. பட் அதே சேம் இவரோட லாஸ்ட் டேட் நல்லா சங்கடப்பட்டு. காரணம் கேட்டிங்க அப்படின்னா ஒரு பர்சன் ஆக்சுவலி ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இவர் எனக்கு என்ன தோணுதுன்னா இவர் சைல்டுஹுட் ட்ராமா ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஆல்ரெடி ஒன்று ரிலேஷன்ஷிப்பில் தேஞ்சு போன ஒரு ஆளாக இருக்கலாம், அதில் போய் அட்டாச் ஆகி ஹார்ட் பிரேக் ஆகி விழுந்து எழும்புன ஒரு ஆளாக இருக்கலாம். இனி எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் போகக்கூடாது, அட்டாச் ஆகக்கூடாது, ரொம்ப அவேர்னஸாக வாழ்ந்த ஒரு ஆளாக இருக்கலாம். தென் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி லாஸ்ட் டேட் ஃபீல் பண்ண விஷயம், நான் எவ்வளோ தான் என்ன நான் கண்ட்ரோல் பண்ணாலும், எவ்வளோ தான் என் மைண்டை டைவெர்ட் பண்ணாலும், இது எந்த ரிலேஷன்ஷிப்லையும் அட்டாச் ஆகக்கூடாது நினச்சாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் அட்டாச் ஆகிட்டு உண்டு. இது என்ன ரிலேஷன்ஷிப்னு எனக்கும் மனசில் ஆகலை. ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக இருக்கலாம். ஓகே. ஸோ அதனால தான் இந்த பர்சனுக்கு எவ்வளோ தூரம் நான் டைவெர்ட் பண்ணாலும், எவ்வளோ தூரம் நான் கண்ட்ரோல் பண்ணாலும், இந்த ரிலேஷன்ஷிப் நான் இந்த பர்சனோட அட்டாச் ஆகிட்டு உண்டு. எனக்கு ஃபிசிக்கலாக ரிலேஷன்ஷிப் ஒன்று இல்லாமல் இருந்தாலும் இன்னர் வைஸ் எனக்கு சில விஷயங்கள் எனக்கு ஃபீல் ஆகுது. அவங்களோட தாட்ஸ் ஃபீல் ஆகுது, எனர்ஜிஸ் ஃபீல் ஆகுது, திங்கிங் ப்ராசஸ் ஃபீல் ஆகுது, அவங்களோட சுச்சுவேஷன் எனக்கு இங்கே இன்னர் வைஸ் ஃபீல் ஆகுது. இதெல்லாம் எனக்கு கூட ஒரு டைமில் பயங்கர சங்கடமாகும். என்ன தான் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், நம்மளால முடியலன்னு நினைக்கும் போது பயங்கர சங்கடம் உண்டு இவருக்கு. ஆக்சுவலி போர்டு தான் ஃபீல் ஆகுது. இவர் உங்களோட நேம் பார்க்கக்கூடிய ஒரு டைமில், உங்களை பற்றின சயின்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஒரு தலைவேதனை ஃபீல் ஆகுது. நான் இனி 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 இவங்க கண்ணுக்கு முன்னே நான் எப்படி போய் நிற்பேன், இல்லைங்க இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்யூச்சர் உண்டா, இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் உங்களும் சேர முடியுமா? ஏன்னா அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டிங்காக வந்துட்டு உண்டு, ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு உண்டு. நமக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அடக்கம் அப்போ ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டு உண்டு அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக நடந்துட்டுருக்கு. ஒட்டுமொத்தமாக ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகி போச்சுன்னு அர்த்தம் இல்லை, இங்கே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக நடந்துட்டுருக்கு. அப்போ இவருக்கு மனசில் என்ன அப்படின்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாத்துலேயும் ஒரு எண்டிங் வந்துட்டு இனி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சரில் ஹோப் இல்லை ட்ரஸ்ட்டில் தான் இவர் போயிட்டுருக்காரு. ஏன்னா முடிஞ்சு போச்சு. இனி இவருக்கு ரிலேஷன்ஷிப் ஒரு க்ரோ கிடைக்கும், இல்லைங்க ரிலேஷன்ஷிப் இன்னும் சக்ஸஸ் ஆகணும் ஒரு விஷயம் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு நீங்களும் இங்கே சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. ஓகே. இவர் கம்யூனிகேஷனை பற்றி லாஸ்ட் டைம் சிந்திச்சுட்டு உண்டு. ஓகே. கம்யூனிகேஷன் ஒன்று பண்ணால் கொள்ளலாம். ஏன்னா கரண்டி நீங்கள் சைலண்டாக இருக்கிறீங்க, சீக்ரெட்டிவாக இருக்கிறீங்க. உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குன்னு ஒரு விஷயம் இவருக்கு தெரியலை. எனக்கு இந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுது செப்பரேஷனில், உனக்கு இந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுதா, நான் உன்னே நினச்சிட்ருக்கேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்கிறியா? இவருக்கு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா கொள்ளலான்னு ஒரு தோட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஒப்பரை சொல்ல போனால் இவர் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப் மேலே ஹார்ட் பிரேக் ஆகுன விஷயம் இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இல்லை. கரண்ட் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஓகே. 0 மீன்ஸ் என்ன சொல்லுது? அப்போ நம்ம நினைக்கலாம் 0 மீன்ஸ் 0 சொல்லும்போது அந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஒன்றும் இல்லாமல் அடுத்து நடிக்கிறேன், அப்படி கிடையாது. 0 மீன்ஸ் என்ன, நம்ம எதிர்பார்க்குற சந்தோஷம் நம்ம லைஃப்பில் கிடைக்காம இருக்கலாம், நம்ம எதிர்பார்க்குற பர்சன்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட ராங்காக இருக்கலாம், இல்லைங்க நம்ம எதெல்லாம் எதிர்பார்த்துருப்போமோ அதெல்லாம் நமக்கு இங்கே பொய்ன்னு தோணியிருக்கலாம். அதுதான் நம்ம இங்கே 0ன்னு சொல்கிறோம். ஓகே. ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் பல டைம் உங்களை என்ன சொல்கிறது, மேபி மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அப்போ மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது ஒரு பர்சன் பல தடவை உங்களை சந்தேகப்பட்டிருக்கலாம். மேபி இவங்க நம்மக்கிட்ட இருக்க பணத்துக்காக தான் பழகுறாங்களோ, இல்லைங்க ஏதோ சுச்சுவேஷனுக்காக நம்ம கூட பழகுறாங்களோ, இவர் பல தடவை உங்களை சந்தேகப்பட்டிருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் இப்போ இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, என் லைஃப்பில் யார் ட்ரூவான ஒரு பர்சனோ அவங்களெலாம் சந்தேகப்பட்டுண்டு, யாரெல்லாம் என் லைஃப்பில் பொய்யா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் நான் ட்ரஸ்ட் பண்ணிட்டு விட்டேன். இப்போ யாரெல்லாம் இவர் ஆத்மார்த்தமாக நம்புறோம் அவங்க எல்லாம் போய் 0ன்னு ஆகிட்டு இவருக்கு லைஃப்பில். ஒட்டுமொத்தமாக இப்போ இவருக்கு லைஃப்பில் ஃபீல் ஆகும் நீங்கள் மட்டும் தான் ட்ரூ, நீங்கள் மட்டும் தான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் அதை நம்ம ரிலேஷன்ஷிப் அங்கே நின்றுட்டு, நீங்கள் மட்டும் தான் இவர் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு, இவரை நீங்கள் கேர் பண்ணிட்டு, நீங்கள் மட்டும் தான் ட்ரூங்கிற ரியலைசேஷன் இவருக்கு இந்த கர்மா மனசிலாக்கி கொடுத்துட்டு ஓப்பனாக சொல்ல போனால். ஓகே. இங்கே நமக்கு கம்யூனிகேஷன் ஒரு கார்டு நமக்கு வந்துட்டு இவர் ஆக்சுவலி கம்யூனிகேஷன் பண்ணுறதை பற்றி இவர் லாஸ்ட் டைம் சிந்திச்சுட்டு. பட் என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் நடந்த விஷயங்கள் இவர் ஸ்டக் ஆகிட்டு. ஓகே. இவர் இத்தனை தூரம் நம்ம அவங்கள ஹர்ட் ஆக்கியிருக்கோமே, இத்தனை தூரம் கஷ்டப்படுத்திருக்கோமே, இத்தனை தூரம் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம நின்றுருக்கோமே, இதெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் கம்யூனிகேஷன் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் எங்கே ஸ்டக் ஆகுது, டவுன் ஆகுது நம்ம சொல்லலாம். எனக்கு அந்த இடத்துல ஒரு பிளாக்கேஜ் க்ரியேட் ஆகுது. ஸோ அப்போ ரிலேஷன்ஷிப்பில் நீங்களாக இருக்கட்டும் அவங்களா இருக்கட்டும் ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு லெசன்ஸ் தான். அது நம்ம நினைக்கலாம் சம் ரிலேஷன் ஃப்ளைம்ஸாக இருக்கலாம், சோல்மேட்டாக இருக்கலாம், சோல்மேட்டாக இருக்குது, சோல் கனெக்ஷன் ரிலேஷன் இத்தனை தூரம் நமக்கு ஒரு பெயினை கொடுக்கும், ஷோரை கொடுக்கும். ஓகே. நமக்கு ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பும் நமக்கு ஒரு லெசன் தான் லேர்ன் பண்ணி கொடுக்குது. நம்ம அந்த லெசனை நம்ம ஹீல் ஆகும், நம்ம திருந்துவோம், நம்ம சேஞ்ச் ஆகும், நம்ம யூனிவர்ஸ் விஷயத்தை லேர்ன் பண்ணுவோம். சம் ரிலேஷன்ஷிப் நமக்கு யூனிவர்ஸ் விஷயத்தை லேர்ன் பண்ணவே நம்ம லைஃப்பில் என்ட்ரு ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் ட்வின் ஃப்ளைம்ஸ் ஆகும்.
ஓகே. ஸோ அப்போ இவருக்கு கம்யூனிகேஷன் பண்ணணும்னு ஒரு தாட் உண்டு. பட் ஸ்டக் ஆகும். ஃபாஷன் அண்ட் விஷயங்கள் ஸ்டக். என்னன்னு போய் நிற்பேன், எப்படின்னு போய் நிற்பேன். கரண்ட் இவர் 0. இவருக்கு லைஃப்பில் ஒரு சந்தோஷம் இல்லை நம்ம சொல்லலாம். பட் நமக்கு இந்த ஒரு போஸ்டரோட கேரக்டர்ஸ் இவரோட கர்மா எண்ட் ஆகக்கூடிய ஒரு டைமில், இந்த பர்சன் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு டைமில், இவர் ஹீல் ஆகக்கூடிய ஒரு டைமில், இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் மறுபடியும் ஒரு பிளஸ்ஸிங் கொண்டு வருவாங்க. மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ரீபர்த் இருக்குது, கன்ஃபார்ம் அது. ஏன்னா இவர் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப் ஒரு ரீபர்த் வேணுங்கிற ஒரு தோட்டு இவருக்கும் லாஸ்ட் நைட் வந்துட்டு. பட் இங்கே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக நமக்கு இங்கே வந்திருக்குது. ஸோ ஆக்சுவலி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லும்போது நமக்கு டைம் எடுத்துக்கும், குறைச்சி ஸ்லோவாகும். இவரை ஹீல் ஆகக்கூடிய ஒரு டைமில் மறுபடியும் இந்த அது யூனிவர்ஸாகவே எப்படி ரிலேஷன்ஷிப் என்ன பாச்சோ யூனிவர்ஸாகவே இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீபர்த் கொண்டு வருவாங்க. அதில் நமக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இன்னும் ஒர்க்ஸ் பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதனால வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக கூட இருக்கலாம். ஓகே. ஸோ எனக்கு இதில் மனசிலாகிற விஷயம், இந்த ரிலேஷன்ஷிப்பில் டிவைன்லி ஆப்ரேட்டட் ஆகும், டிவைன்லி ப்ரொடெக்டடான ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகும். ஓகே. ஸோ அப்போது கம்யூனிகேஷன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை தூரம் அவங்க ஹார்ட்டை உடைச்சிருக்கலாம், அவங்கள கஷ்டப்படுத்திருக்கலாம், காயப்படுத்திருக்கலாம், வார்த்தைகளை ஹர்ட் ஆகிக்கலாம். ப்ளீஸ் அதை ரிலீஸ் பண்ணிவிடுங்க, மறந்துடுங்க, மன்னிச்சிடுங்க. ஸோ ஆக்சுவலி நீங்கள் இப்போ கரண்ட்லி சைலண்டாக மாறிக்கிறீங்க, சீக்ரெட்டிவாக மாறிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வகையில் அதுக்கும் காரணம் இந்த ஒரு பர்சன் தான் ஆக்சுவலி. ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், மெடிடேஷன் உட்காந்து ரிலீஸ் பண்ணுங்கள், நிறைய மறந்துடுங்க. ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு டைமில் இவர்கிட்ட உங்களுக்கு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 5 days 5 weeks 5 ஹவர்ஸ்க்குள்ளாடி ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஒரு கால் ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகும். இவர் ஆக்சுவலி உங்களை சூஸ் பண்ணுவார். ரிலேஷன்ஷிப் ஒரு ரீபர்த் உண்டு நமக்கு. ஓகே. இப்போ கரண்ட்லி ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு நிற்கிறதுக்கான ரீசன் அப்படின்னா, நான் 0ல் நிற்க நான் படுற கஷ்டம் உனக்கு தெரிய வேண்டாம். இந்தியாவில் யாருக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, உனக்கு தெரிய வேண்டாம். அது என்ன சொல்கிறது, நான் கஷ்டப்படுற விஷயம் உனக்கு தெரியக்கூடாது. அதனாலே ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு நிற்கலாம். ஓகே. ஏன்னா ஈகோ யாருக்கு முன்னே தோத்தாலும் முன்னாடி தோக்க மாட்டேங்கிற ஒரு ஈகோ நம்ம சொல்லலாம். ஓகே. இவரோட ஈகோ எல்லாம் டெத் ஆகும், சேஞ்ச் ஆகும். டோன்ட் வரி. இந்த கர்மா எல்லாம் முடிச்சுட்டு எண்டை பாக்கிட்டு வரக்கூடிய ஒரு டைமில் ஆள் கிளியராக நல்ல ஒரு பர்சனல் ஹீலாகி உங்ககிட்ட வருவார். ஓகே. ஸோ திங்க் பாசிட்டிவ், ட்ரஸ்ட் யூனிவர்ஸ். ஓகே. ஓகே. தென் நமக்கு இம்பார்ட்டண்டான லெட்டர்ஸ் பார்க்கலாம். சி லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஸ் லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி இம்பார்ட்டன்ட், பி இம்பார்ட்டன்ட், ஹெச் இம்பார்ட்டன்ட், ஏ இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர்ஸில் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோராக அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தென் இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், May important, June important, April important, August important, September important, October important. Yes. இது இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 important, 10 important, 13 important, 15 important, 14 important, 19 important. ஓகே. ஸோ இந்த நம்மள உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசஸான மூமெண்ட் தான் நடந்துச்சு அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.